நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்ற மகாகவி பாரதியாரின் வரிகள் பல தசாப்தங்களாக வடக்கு மண்ணின் துயரங்களையும் மக்களின் உணர்வுகளையும் வெறும் அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்திய ஆட்சியாளர்களின் போலி முகத்திரையை இன்றும் கிழித்தெறிகின்றன. 1948 ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கையின் அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் வடக்கு மக்களின் வலிகளும் உரிமைகளும் பெரும்பாலும் தேர்தல் மேடைகளில் மட்டுமே பேசப்பட்டன. தெற்கில் இனவாத உணர்வுகளை தூண்டவும் வடக்கில் அரசியல் அனுதாபத்தை பெறவும் பயன்படுத்தப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கும் அரசியல் மனப்பான்மை நீண்ட காலமாக காணப்படவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வருகையுடன் வடக்கின் பிரச்சனைகள் தேர்தல் அரசியலின் கருவிகளாக அல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த மனிதாபிமான பொறுப்பாக அணுகப்படும் புதிய அணுகுமுறை உருவாகியுள்ளது. அதற்கான மிக தெளிவான சான்றாக செம்மணி புதைக்குழி விசாரணைகள் திகழ்கின்றன. செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகள் வெறும் எச்சங்கள் அல்ல, அவை பல ஆண்டுகளாக மௌனமாக புதைக்கப்பட்டிருந்த உண்மைகளின் சாட்சியங்களாகும். 2026 ஆண்டு ஜூன் 23 வரையில் அங்கிருந்து 412 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை இலங்கையின் வரலாற்றிலேயே மிக முக்கியமான மனிதாபிமான விசாரணைகளில் ஒன்றாக இதை மாற்றியுள்ளது. கடந்த காலங்களில் பல உண்மைகள் அரசியல் காரணங்களால் மறைக்கப்பட்டதாக மக்களிடம் நிலவிய சந்தேகங்களுக்கு மாறாக தற்போதைய அரசாங்கம் இந்த விசாரணைகளை வெளிப்படை தன்மையுடனும் சர்வதேச தரத்துடனும் முன்னெடுக்க உறுதியளித்துள்ளது. சர்வதேச தடயவியல் நிபுணர்களின் ஒத்துழைப்பு, DNA பரிசோதனைகளுக்கான வெளிநாட்டு உதவிகள், தேவையான நிதி ஒதுக்கீடுகள் ஆகியவற்றின் மூலம் நீதியை நிலைநாட்டும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செம்மணி அகழ்வு பகுதிக்கு நேரில் விஜயம் செய்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கையும் கிழக்கையும் சில சுத்துமாத்து அரசியல்வாதிகளைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பயன்படுத்தாமல் செம்மணி அகழ்வு பணிகளுக்கு தேவையான அனைத்து ஒதுக்கீடுகளையும் மேற்கொண்டு அந்த மண்ணுக்குரிய நீதியை நிச்சயமாக பெற்றுத்தருவோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த உறுதிமொழி பல ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. இதே மனிதநேய அணுகுமுறையே வடக்கின் அபிவிருத்தி திட்டங்களிலும் வெளிப்படையாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சுமார் 300 மில்லியன் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட இதய கதிரியக்க ஆய்வகம் இதய நோயாளிகள் சிகிச்சைக்காக கொழும்பை நாட வேண்டிய அவசியத்தை பெருமளவில் குறைத்துள்ளது. வடக்கு மாகாணத்தை சேர்ந்த சுமார் 1.1 மில்லியன் மக்களுக்கு உயர்தர இதய சிகிச்சையை தமது சொந்த பிராந்தியத்திலேயே பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இதன் மூலம் உருவாகியுள்ளது. அதேபோல் பல தசாப்தங்களாக மின்சார வசதியில் பின்தங்கியிருந்த நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனாத்தீவு உள்ளிட்ட தீவக பகுதிகளுக்கு 10,995 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் கலப்பு எரிசக்தி திட்டம் மூலம் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் வழங்கப்படுவது அந்த பிரதேசங்களின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மாற்றியமைக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தொடர்ச்சியான கள ஆய்வுகள் தீவக வைத்தியசாலைகளில் நிலவிய மருந்து மற்றும் மனிதவள பற்றாக்குறைகளை தீர்க்க எடுக்கப்பட்டுள்ள உடனடி நடவடிக்கைகள், மேலும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நவீனமயமாக்கி புற்றுநோய் சிகிச்சை பிரிவை வலுப்படுத்தும் முயற்சிகள் ஆகியவை வடக்கு மக்கள் இனி புறக்கணிக்கப்படும் குடிமக்கள் அல்ல, தேசிய அபிவிருத்தியின் சமமான பங்காளிகள் என்ற கொள்கையை நடைமுறையில் வெளிப்படுத்துகின்றன. செம்மணியில் நீதியை நிலைநாட்டும் முயற்சியும் வடக்கின் சுகாதாரம், எரிசக்தி, அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் அபிவிருத்தி பணிகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. மாறாக நீதியும் அபிவிருத்தியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த தேசிய பொறுப்புகள் என்பதையே அவை எடுத்துரைக்கின்றன. ஒரு சமூகத்திற்கு நீதியை வழங்காமல் அபிவிருத்தியை மட்டும் வழங்க முடியாது. அதேபோல் அபிவிருத்தியின்றி நீதியின் பயனும்
முழுமையடையாது. கடந்த காலங்களில் வடக்கின் துயரங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று நீதியை நிலைநாட்டுவதற்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கும் நிலையான சமாதானத்திற்கும் உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றன. வடக்கின் காயங்களுக்கு மருந்திட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்து அனைவருக்கும் சமமான அபிவிருத்தியை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு முயற்சியும் பிரிவினைகளை தாண்டி ஒரே தேசமாக முன்னேறும் இலங்கையின் புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறது.